வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தமிழ்நாட்டை பற்றி வதந்தி பரப்பக்கூடிய வட இந்திய சங்கிகள் தமிழக காவல்துறையால கைது செய்யப்படுற சம்பவங்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கோம். மனிஷ் கஷ்யப் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டாரு. அடுத்து ஸ்குவிண்ட் ஞான் அப்படின்ற ஒருத்தர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வகையில இன்னொரு புது பேஷண்ட் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நேற்று தினம் முழுக்க சமூக வலைதளங்கள்ல ஒரு நபர் சின்ஹா அப்படின்றது அவருடைய பெயர், ஒரு பாஜக ஆதரவாளர், மோடி கா பரிவார் அப்படின்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல அந்த ஹேஷ்டேக்லாம் போட்டிருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த பின்னூட்டத்தை போட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்ச்சியாக பாஜக ஆதரவு கருத்துக்கள், பாஜக பேசுற எல்லாமே சரிதான். அதாவது குறிப்பாக இப்போ பிரதமர் பேசி ரொம்ப டெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல ஒரு தகவல், இஸ்லாமியர்கள் தொடர்பாக அவ்வளவு அவதூறாக இந்துக்களுடைய தாலியை அறுத்துருவாங்க, நம்ம ஊடுருவி இருக்காங்க, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், நம்மளுடைய வெல்த்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்குன்னு இன்னைக்கு பிரதமர் பேசி உலக நாடுகளை பார்த்து சிரித்துட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்தியாவினுடைய ஜனநாயகம் கேள்விக்குறியாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே சரிதான், மோடி சொல்லிட்டா சரிதான், பாஜக பண்ணது எல்லாமே சரிதான், காங்கிரஸ் வந்து ஒரு மோசமான கட்சி, பாஜகவை எதிர்க்கிறவர் எல்லாருமே இந்து விரோதிகள், அவர்கள் வந்து இந்தியாவையே பகைக்கிறார்கள், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எதிர்க்கிறவங்கன்றது இந்து விரோதியா இன்னைக்கு மாறி நிற்கிற காலகட்டத்துல அதற்கெல்லாம் முட்டு கொடுக்குற, பாஜக செய்யற எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் மிஸ்டர் சின்ஹா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்றைய தினம் சமூக வலைதளங்கள் முழுக்க அவர் வந்து புலம்புறது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் வந்து ட்வீட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன், ஆனாலும் என் மேல கேஸ் போட்டாங்க, நான் கேஸ் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஆனா இந்த கேஸை வந்து நான் சண்டை போட்டு நான் வந்து ஜெயிச்சிருவேன், நாட்டுல இருந்து என்னென்னமோ நடக்குது அதுக்கெல்லாம் கேஸ் போட மாட்டாங்க, இதுக்கெல்லாம் போய் ஒரு கேஸான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது புலம்பி உருண்டுட்டு இருந்தாரு. சரி, என்ன ஆச்சு, என்ன பண்ணாருன்னு பார்த்தா ஒரு சரியான ஒரு ஃபேக் நியூஸை வந்து நம்ம சின்ஹா வந்து சமூக வலைதளங்களை பரப்பியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இதுதான் அந்த ட்வீட். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். She is Mrs. Gomathi from Tamil Nadu. She is beaten till death by the DMK workers. Her only mistake was she voted for BJP. No democracy under attack, no constitution under attack, no human rights for her. Everybody is silent like nothing happened. இந்த ட்வீட் வந்து கிட்டத்தட்ட 4000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ஒரு 2000 பேர் கிட்ட ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்வீட்டை தான் வந்து அவர் டெலிட் பண்ணியிருக்காரு. அவர் அதாவது இந்த ட்வீட் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்த நிலையில் தமிழ்நாடு காவல்துறை, அதாவது கடலூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை, போலியான செய்தியை பரப்பாதீங்க, உங்க மேல வழக்கு போடப்பட்டிருக்கு, நீங்க லீகலா இதை எதிர்கொள்வீங்கன்னு சொன்ன அப்புறம் இந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓட்டாரு. டெலிட் பண்ணிட்டு பயங்கரமா மூக்கால் அழுதுட்டு இருக்காரு. நான் என்ன தவறு பண்ணிட்டேன், மீடியா அந்த செய்தியை தான் நான் போட்டேன், நான் எந்த தவறையுமே செய்யலையே, இந்த நாட்டுல வந்து என்னென்னமோ பேசுறவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே அவங்க ஃபேஸ் பண்றது கிடையாது, ஆனா நான் வந்து ஒரு ட்வீட் போட்டதுக்காக, அதுவும் ஊடகங்கள்ல வந்து செய்தியை வந்து நான் பரப்புனதுக்காக என் மீது வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத போட்டிருந்தாரு. முதல்ல சின்ஹா பரப்பக்கூடிய செய்தியினுடைய பின்னணி என்ன, அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த கோமதி அப்படிங்கிற பெண் திமுகவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து பாஜகவுக்காக வாக்கு செலுத்துறாங்க, எலெக்ஷன் டே அன்னைக்கு கோமதி பாஜகவுக்காக வாக்கு செலுத்துறாங்க, அதனால திமுகவை சேர்ந்தவர்கள் இவர்களை அடித்து கொண்டுட்டாங்க கோமதிய அப்படின்ற ஃபேக் நியூஸை பரப்புறாரு. தமிழ்நாடு தொடர்பாக கொச்சையாக இப்படிப்பட்ட ஒரு ஃபேக் நியூஸை சின்ஹா பரப்புறாரு. முதல்ல இது வந்து பாசிபிளா, பிராக்டிகலா, நீங்க வந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துல மாற்று கருத்து இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால அடித்து கொலை செய்யப்படுற நிலையில தமிழ்நாடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மேபி சின்ஹா இருக்கக்கூடிய மாநிலத்துல அப்படி மாற்று கருத்து இருப்பதனாலேயே அடித்துக் கொள்ளக்கூடிய சம்பவங்கள் நினைக்கலாம். இங்கெல்லாம் பாஜக ஓங்கி இருக்கோ, வலுத்து இருக்கோ, பாஜக ஆட்சி இருக்கோ, டபுள் சர்க்கார் இன்ஜின் இருக்கோ, அங்க எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல இப்படியான சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் பயந்து நடுங்கி வாக்கு கேட்கிற நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு. எல்லா பொலிட்டீஷியன்ஸும் மக்களை போய் சந்திக்கிறது இந்த தேர்தல் காலத்துலதான், அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறது இந்த தேர்தல் காலத்துலதான், எல்லாருமே எல்லாரையும் அப்பீஸ் பண்ண நினைக்கிறதும் இந்த தேர்தல் காலத்துல தான். ஸோ நார்த் இந்தியாலே இது வந்து பாசிபிள் கிடையாது. அப்படி இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டிலே இப்படி நடக்குதுன்னு பச்சையான ஒரு பொய் வந்து பரப்புறாரு. அதாவது கடலூர்ல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சான். கோமதி அப்படிங்கிற பெண் வந்து பாஜகவுக்கு வாக்கு செலுத்தினதுனால திமுகவினர் அடித்து கொலை செஞ்சாங்க. இப்படி இது வந்து ஒரு பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருந்தா எவ்வளவு பேரை கொலை பண்ணிட்டு இருக்குது, எவ்வளவு பேர் அடிச்சுட்டு செத்துட்டு இருப்பாங்க. வெறும் வாக்கு செலுத்துற ஒரே காரணத்தினாலேயே கொலை செய்யற அளவுக்கு அரசியல் களம் மாறிடுச்சான்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ எந்த கூச்சமும் இல்லாம, எந்த ஒரு யோசனையும் இல்லாம திட்டமிட்டு வேணும்னே சமூகத்துல ஒரு குழப்பத்தை பரப்பணும். அதாவது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் அவங்களால ஜெயிக்க முடியாது, சவுத்ல அவங்களால எதையுமே பண்ண முடியாது பாஜகவால அப்படின்றதான் சின்ஹாவுக்கு நல்லா தெரியும். ஆனா இதை வைத்து வடக்குல இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்கணும். இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி அங்கமா இருக்கக்கூடிய திமுக எப்படி ட்ரீட் பண்ணுது மக்களை, வெறும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுனாலே அடிச்சு கொண்டுட்டாங்கன்ற ஒரு செய்தி பரப்புறாருன்னா அப்ப திட்டமிட்டு இந்தியா கூட்டணிக்கு எதிராக நார்த்ல ஒரு மனநிலையை உருவாக்கணும். அதன் வழியாக பாஜகவுக்கு வாக்கு கிடைக்கணும். நாங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு பொறுக்கணும் அப்படின்னா என்ன வேணா பேசுவோம், எப்படி வேணா பொய்ய பரப்பும், எவ்வளவு கேவலமான பொய்ய வேணா பரப்புன்ற லெவல்ல தான் இவர் இந்த ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காரு. ஆனா நடந்தது என்ன, கோமதி எப்படி இறந்தாங்க, கடலூர் மாவட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னா,
ஆக்சுவலா அங்க இருக்கக்கூடிய கோமதி ஃபேமிலிக்கும் அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேமிலிக்கும் ஏற்கனவே ஒரு முன்விரோதம் இருந்திருக்கு. 2021ஆம் ஆண்டுல கலைமணி அப்படின்ற ஒருத்தர், அந்த ஃபேமிலியில தான் கோமதி வராங்க. அப்புறம் ஜெயக்குமார் அப்படின்ற இன்னொருத்தர், இந்த 2 ஃபேமிலிக்கு சண்டை நடந்திருக்கு. மாரியம்மன் கோவில் திருவிழால 2021ஆம் ஆண்டு சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டை காரணமாக 2 ஃபேமிலிக்குமே ஒரு முன்விரோதம் இருந்திருக்கு. அது நீண்ட காலமாக இருந்திருக்கு. இந்த 2 ஃபேமிலிக்கும் இடையே நடந்த சண்டை வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்துல வழக்கு வந்து பதிவாகி இருக்கு. இந்த கேஸை திரும்ப பின்வாங்க சொல்லி கலைமணி ஃபேமிலி ஜெயக்குமார் ஃபேமிலியை தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அவங்க அந்த கேஸை வந்து திரும்ப வாங்கவே இல்லை, திரும்பி பெறவே இல்லை. ஸோ இப்படியான ஒரு முன்விரோதம் அந்த 2 ஃபேமிலிக்கு இருக்கு. யூஸ்வலா ஒரு ஊர்ல ஒரு கோயில ஒரு சண்டை நடக்கும்போது 2 ஃபேமிலி ஒரு ஃபேமிலி மேல கேஸ் கொடுக்குறாங்க, அந்த கேஸை வாங்காம இருக்காங்க. அந்த விஷயம் எலெக்ஷன் டேட் அன்னைக்கு எஸ்கலேட் ஆகுது. வாக்கு செலுத்திட்டு வரும்போது ஒருத்தரை கிண்டல் பண்றாங்க, அந்த இடத்துல பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகுது. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்வால்வ் ஆகுறாங்க. இன்வால்வ் ஆகும்போது அடிதடி நடக்குது. அந்த அடிதடியில தான் எதிர்பாராத விதமாக கோமதி அவர்கள் மரணம் அடைகிறாங்க. அப்போ ஒரு முன்விரோதம் இருந்திருக்கு, ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. எல்லாம் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த, எல்லாருமே வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்றது ஏற்கனவே ரொம்ப நாளா இருந்திருக்கு. கேஸும் கொடுக்கப்பட்டிருக்கு, ரெஸ்பெக்டிவ் ஃபேமிலி மேல கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை திரும்பி வாங்குறது, இதுலதான் பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ ஃபண்டமெண்டலா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது எல்லா ஊர்லயும் எல்லா கிராமத்திலையும் எல்லா திருவிழா சம்பந்தத்திலும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அது எஸ்கலேட் ஆகி கொலையில போய் முடிஞ்சிருக்கு. இதுதான் நடந்த சம்பவம். அப்போ இந்த சம்பவத்திற்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா இதற்கு என்ன வழியோ அதுக்காக நம்ம போராடணும், அதுக்காக குரல் கொடுக்கணும். அதுல நடக்க வேண்டிய விஷயம் என்னன்றதை பார்க்கணும். ஆனா இது எதையுமே கருத்துல கொள்ளாம ஒரு சாவு விழுந்துருச்சு, அந்த சாவை வச்சு நாம எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி நம்ம ஓட்ட பொறுக்கிறது, நம்ம இதை வச்சு எப்படி இந்திய லெவல்ல பிரச்சாரத்தை பண்றது, எங்க எந்த சாவு நடந்தாலும் எங்க ஒரு டெத் நடந்தாலும் அதை வைத்து அதை மூலதனமாக வச்சு தொடர்ச்சியாக பாஜக ஆதரவாளர்கள், வலதுசாரிகள் அல்லது சங்கிகள் வேலை செய்யறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும். இங்க தமிழ்நாட்டுக்கு முப்படையினுடைய தளபதி பிபின் ராவத் வந்து மரணம் அடைகிறாரு. அவர் மரணத்தை வச்சு உடனடியாக அதை வைத்து மாரிதாஸ், ரங்கராஜ் பாண்டே போன்ற நபர்கள் அந்த சாவை வச்சு என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டில் எப்படி பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறான்னு அங்க ஒரு உருட்டு. அரியலூர்ல ஒரு மாணவி மரணம் அடைகிறாங்க. உடனடியாக அந்த இடத்துல எப்படி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்னத்தையோ இழுத்து கிறிஸ்தவ மிஷனரிகள் மீது எப்படி வன்மத்தை கேட்கலாம், அந்த வழியாக எப்படி நம்ம வந்து ஒரு வாக்க பொறுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ராஜா உட்பட பலர் வந்து உருண்டு புரண்டது. ஏபிவிபி, ஆர்எஸ்எஸ் அமைப்புகள், ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்புகள் எல்லாம் வந்து எப்படியாவது ஓட்ட பொறுக்கலான்னு அந்த இடத்துல ஒரு ஆர்மியில இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய மரணம் கிருஷ்ணகிரியில் நடக்குது. பிரபு அப்படிங்கிற ஒரு நபர், அவருடைய லான்ஸ் நாயக் பிரபு, அவருடைய மரணத்தை வைத்து உடனடியாக அதுலயும் வந்து ஒரு அரசியல் செஞ்சு அதுல இருந்து எப்படி காசை பார்க்கலாம், அதுல இருந்து எப்படி ஓட்ட பார்க்கலாம், அந்த விஷயத்தை வச்சு எப்படி திமுக தொடர்புபடுத்தலாம், இப்படி எல்லா மரணத்திலையும் தொடர்ச்சியாக ஒரு கீழ்த்தரமான அரசியலை, இதற்கு முன்னாடி தமிழ்நாடு பார்க்காத அரசியலை தொடர்ச்சியாக பாஜக செஞ்சுட்டே இருக்கிறத பாக்குறோம். அதுவும் இது வந்து உள்ள இருந்து வெளியே போய், அதாவது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கேயோ உட்காந்துட்டு தன்னோட கையில போன் இருக்கு, என்ன வேணா நம்ம வந்து பொய்ய பரப்பி நமக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு இன்ஃபுளுன்சரா இருக்கும், நம்ம எவ்வளவு பேர் வேணா இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். பாருங்க, இந்தியா அலையன்ஸ்ல ஒரு முக்கியமான அலையா இருக்கக்கூடிய திமுக, அந்த கட்சிக்காரர்கள் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தினாலேயே ஒருத்தரை அடிச்சு கொள்ளுட்டாங்க அப்படின்னும், அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு பண்பட்ட மாநிலத்தை பத்தி இந்த நபர் வந்து பேசியிருக்காரு. இந்த நபர் மீது திமுக தரப்புல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சின்ஹா இப்போ காவல்துறையில அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுதான் உடனடியாக வந்து அவர் கதறிட்டு இருக்காரு. நேற்று நான் என்ன தப்பா பேசிட்டேன், நான் எதையுமே பண்ணலையே, அதுவும் மற்ற மீடியால வந்ததை எடுத்து போட்டாராம். இவர் சொல்ற மீடியா எதுனா தினமலர்ல வந்தது, இல்ல துக்ளக்கு, இவங்க ஃபாலோ பண்ற மீடியா இருக்கும்ல, ஓப் இந்தியான வெப்சைட் இருக்கு. இவர்கள் எல்லாத்துக்கும் முழு நேர வேலை அப்படின்றது இஸ்லாமியர்களை விரோதியாக கட்டமைக்கிறது, கிறிஸ்தவர்களை விரோதியாக கட்டமைக்கிறது, கிறிஸ்தவ மிஷனர்களை விரோதியாக கட்டமைக்கிறது, இடதுசாரிகளை விரோதிகளாக கட்டமைக்கிறது, திராவிட இயக்கத்தை விரோதியாக கட்டமைக்கிறது, இதுதான் இவங்களுடைய முழு நேர வேலை. இது வந்து ஒரு மீடியாவா, இந்த மீடியாவை எடுத்து இவர் ரெஃபரை பண்ணாம ட்வீட்டை போட்டாராம். அதனால இந்த மீடியாலாம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து சும்மா அந்த மீடியா அந்த நியூஸ் தான் போட்டேன். மீடியால அந்த நியூஸ் உனக்கு ஏடா போச்சு அறிவு, நீங்க செக் பண்ண மாட்டீங்களா, அதுல என்ன செய்தி இருக்கு, இப்படி ஒரு வெறும் ஒரு நியூஸ் நீங்க பாத்துட்டீங்க. பாஜகவினுடைய இதுவே இப்படி வச்சுக்கலாமே, திமுகவை சேர்ந்த ஒருத்தரை, பாஜகவை சேர்ந்த ஒரு ஆளு திமுக வாக்கு செலுத்தாருன்னு அடிச்சு கொண்டுட்டாருன்னா அப்படியே எடுத்து நீங்க ஷேர் பண்ணிடுவீங்கன்னு கேட்டீங்க. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அப்போ வந்து உங்களுக்கு காமன் சென்ஸ் வேலை செய்யும். ஆனா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். எனக்கு இதை வைத்து ஒரு வாக்க பொறுக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்வீட் எடுத்து போட்டு நீ வசமா சிக்கிருக்காரு. இதுல இன்னும் ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்றது, தமிழக பாஜக அண்ணாமலையும் இந்த விஷயத்து தொடர்பாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு ட்வீட்டை பாருங்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள பக்கிரிமானியம் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி கோமதி என்பவர் வாக்குப்பதிவு நாளன்று குடும்பத்தினர் கண்முன்னே திமுகவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. தேர்தலில் தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக திமுகவினர் இந்த பாதக செயலை செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த ஊடகங்கள் வந்து தினமலர் மாதிரியான ஊடகங்கள் தான். இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவினர் இன்னும் இந்த திமுக அரசு கைது செய்ததாகவும் தெரியவில்லை. அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமையான வாக்களிக்கும் உரிமை கூட தங்கள் விருப்பப்படிதான் நடத்த வேண்டும் என்ற திமுகவின் சர்வாதிகார போக்கு ஜனநாயகத்துக்கு மிகுந்த ஆபத்தானது.
இந்தியாவை காப்பாற்ற போதாக கனவு கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலில் தனது கட்சிக்காரரிடம் இருந்து தமிழக மக்களை காப்பாற்றும் நிலையை பார்க்க வேண்டும். உடனடியாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நடந்தது என்ன அப்படின்ற கடலூர் மாவட்ட காவல்துறை வெளிப்படையாக ஒரு விழாவாரியாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க. அப்படியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ட்வீட்டை போட்டிருக்காரு. அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது, இப்படியான ஃபேக் நியூஸை பரப்பும் போது, நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக சொல்லி இப்படி பண்றாங்களே, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பண்ண போறாரு நம்ம கேள்வியை முன்வைப்போம். இனிமே இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கவே போறது இல்லை. ஏன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தாண்டி நேரடியாக இந்த நாட்டினுடைய பிரதமர் பாஜகவினரால் கடவுளாக வழிபடப்படும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக் நியூஸ் அடிச்சு விட்டதை நம்ம பார்த்தோம். ராஜஸ்தான் மாநிலத்துல அங்க பேசக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துல அப்படியே ஒரு பச்சையான ஒரு பொய்யை காங்கிரஸ் இந்துக்களுடைய சொத்தை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க, அது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்கன்னு வெளிப்படையாக ஒரு பிரதமரே இன்னைக்கு மேடையில பேசிட்டு இருக்காரு. சோ இப்படிப்பட்ட நபர்கள் கையில அதிகாரம் இருந்தால் அவர்கள் என்னென்னலாம் பண்ணுவாங்க, இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக சொல்லி இங்க இருக்க மக்கள் கூட ஒரு சண்டையை உருவாக்கி ரத்த கலரை ஆக்குறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் அப்படின்றதுதான் தெளிவாக தெரியுது. இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. சின்னாவும் விதிவிலக்கு கிடையாது, அண்ணாமலையும் விதிவிலக்கு கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடியும் விதிவிலக்கு கிடையாது. யாருக்கு என்ன கிடைச்சாலும் வெறுப்பின் வழியாக ஒரு அரசியலை கட்டமைக்கணும். அதன் வழியாக யாருமே கேள்வி கேட்காத இடத்துல போய் உட்கார்ந்துக்கணும், அங்கிருந்து நம்மளை ஆளணும். இது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணம். இந்த எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றத மக்களுடைய வாக்குகள் தான் தீர்மானிக்க போது. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற விஷயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.